எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 14வது ராகம் சிந்து பைரவி. அற்புதமான ஒரு ராகம். இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் என்னன்னா சரி க ம ப நீ சா சாணி ப மகரி ச 7 ஸ்வரங்களும் வரும். அப்படி ஒரு அற்புதமான ராகம்தான் சிந்து பைரவி. சிந்து பைரவியில் திருவருட்செல்வர் அப்படின்ற ஒரு படத்தில் கேவி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன் ஒரு அற்புதமான ஒரு பாடல் சிவபெருமானை பற்றி பாடியிருப்பார். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அற்புதமான பாடல். அடுத்து எல்லா ரசிக பெருமக்கள் மனசுலையும் அந்த காலத்தில் நீங்காத இடம்பெற்ற பாடல் பாசமலர் படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி 2 பேரும் இசையமைச்சிருக்காங்க பாசமலர் படத்துக்கு. பாடல்கள் எழுதுனது கண்ணதாசன். இந்த பாட்டை பொதுவாக திடீர்னு கேட்குறவங்க அடடே சுசீலா நல்லா பாடியிருக்காங்களே அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பாட்டை பாடினது எல்.ஆர். ஈஸ்வரி. என்னென்னா பொதுவாக எல்.ஆர். ஈஸ்வரி ரொம்ப வேகமான குரலில் பாடுறவங்க. அந்த காலத்து குத்துப்பாட்டு பெரும்பாலானதெல்லாம் பாடுறதெல்லாம் எல்.ஆர். ஈஸ்வரி பாடுவாங்க. ஆனால் அவங்களும் மெல்லிசை பாடல்களை சில பாடல்களை ரொம்ப இனிமையாக பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட எல்.ஆர். ஈஸ்வரியின் குரலில் மலர்ந்த இனிமையான ஒரு பாடல் தான் இது. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. கோரஸாக பாடுவாங்க. ஒரு சில இடங்களில் எல்.ஆர். ஈஸ்வரி தனித்து பாடுவாங்க. எல்.ஆர். ஈஸ்வரியாக இப்படி பாடுறாங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் எல்.ஆர். ஈஸ்வரி கொடுத்த பாடல். கண்ணதாசன் இசை, கண்ணதாசன் பாடல் வரிகள், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இசை, படம் பாசமலர். அடுத்து வர்ற படத்துக்கும் இசை எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி. பாடல்கள் கண்ணதாசன். பாடியவர்கள் டி.எம்.எஸ். சுசீலாவும். ஒரு இனிமையான பாடல், மெலடிஸ். இது ரொம்ப அருமையான பாட்டு. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா, என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இப்போ ஒரு 3 பாடல்களை உங்களுக்கு கோடிட்டு காமிச்சிருக்கேன். 3 பாடல்களுமே சிந்து பைரவி ராகத்தில் அமைஞ்ச பாடல்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ராகன்றது பெரிய கடல். அதெல்லாம் யார் கரையை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது. கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறக்கின்ற வித்வான்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நீ கர்நாடக இசைக்கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம்பாங்க. அது 100க்கு 100 உண்மை. அப்படி ஏராளமான ராகங்கள் கர்நாடக இசைக்குள்ளே புதைஞ்சிருக்கு. ஏதோ என்னுடைய கேள்வி ஞானத்தை வச்சு ஒரு சில ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை
உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். நிச்சயம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். A small request, please share your friends and relatives and your well-wishers. Hope so, do the needful. Thank you. மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.